இஸ்ஸியல் ஆக்கு குல்ல ஜும்லத்தின் எல்லா ஜும்லையும் ஆக்கு மிம்மா யோத்தி பின்வரக்கூடியதிலிருந்து எல்லா ஜும்லையும் ஆக்கு ஜவாபன் ஜவாபாக கசமி கசமுக்கு ஜவாபாக ஆக்கு. அப்போ வல்லாஹி லக்கது ஃபரீத்து பிஜாரத்திக்க அப்படின்ட்டு எழுதுங்க. நோட்டில் எழுதிருங்க. எழுதும்போது லக்கதுங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? வல்லாஹி போடுங்க, லக்கது போடுங்க. ஏன் லக்கது போடணும்? ஃபரீத்து பிஜாரத்திங்கிற ஜும்லா வந்து முதல்ல இது ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. ஜும்லா ஃபேலியானா பல படத்தில் படித்தோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்தது தான் ஜும்லா ஃபேலியா. இப்போ ஃபரீத்து ஃபேலை கொண்டு ஆரம்பிக்குது. அப்படியே ஜும்லா ஃபேலியா. ரெண்டாவது இது மாலியா இருக்குது. ஃபரீத்து ஃபரியத் மாலியா இருக்குது. மூணாவது பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது. ஃபரீத்து சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்குது. ஃபரீத்து நான் சந்தோஷப்படவில்லை அப்படின்னு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் லக்கது ஃபரீத்து அப்படிங்கிற வார்த்தை லக்கதுங்கிற வார்த்தையை சேர்க்கணும். வல்லாஹி லக்கது ஃபரீத்து விஜயாரத்திக்க எல்லாமே இதே தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மூணுக்குமே பொருந்தும். குல்தா நீ சொன்னா இல்லை எனக்கு ஹாக்கதை இவ்வாறு சொன்னாய். ராய்த்து நான் அவனை பார்த்தேன் ஃபெஸ்ஸுக்கி கடைத்தெருவிலே நான் அவனை பார்த்தேன். அம்சா அம்சாங்கிற வார்த்தை மின் அகவாத்தி கானோடைய இனத்தை சார்ந்ததாக இருக்கும். மின்னுக்கு வந்து சார்ந்ததுன்னு வச்சுங்க. தக்குன்னு சொல்வாய். அம்சைத்து நான் நடந்தேன் அம்சைத்து நான் மாலையில் ஆனேன் மறியலன் நோயாளியாக ஆனேன். அப்போ சாயந்தரம் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. சாயந்தரம் வரும்போது நான் ஜுரத்தோடு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிரக்கு நீ என்னை பிடித்தது மசாவ் மாலை என்னை தொட்டது வான மறியலும் நானும் நோயாளியாக இருக்கும் நிலையில். அம்சைத்து மறியலன் மாலையில் நோயாளியாக ஆனேன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் போட்டிருக்கிறாங்க. அதாவது அதிரக்க நீ என்னை பிடித்தது தொட்டது மசாவ் மாலை என்னை தொட்டது வான மறியலும் நான் நோயாளியாக இருக்கும் நிலையில். அப்போ சாயந்தர நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதிகில் நுழை. அம்சா என்பதை நுழை. அல்ல ஜும்லாத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவில் நுழை. கானவுக்கு என்னாமல் இஸ்முக்கு ரஃபவு ஹபருக்கு நசபு அதே தான் அம்சாவுக்கும். ஜவ்வு கிளைமேட்டு மூத்ததிலன் சீராக இருக்கிறது. அப்போ கானல் ஜவ்வு மூத்ததிலன் நகுனு முத்து அபூன நாங்கள் டயர்டாக இருக்கிறோம் சோர்வு. மரீலத்து நோயாளி லைஃபத்தின் பலகீனமாக இருக்கிறான். அப்போ இங்கே எப்படி மாற்றுவா? சர்ஃப் வச்சு மாற்றுறோம். அம்சைனா அப்படி மாற்றும். ஓகேவா? அப்போ லமீர் கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இது மாற்ற தெரியாமல். மரீலத்தும் லைஃபத்தின் நோயாளி வந்து பலகீனமானவன். ட்ரை பண்ணுங்க, முன்னாடி சொல்லித்தரேன். அடுத்து அகரிப் யாராப்சை ஜிம்லத்தன் ஜிம்லாவுக்கு இன்னபி நிச்சயமாக என்கிட்ட இருக்குது என்னிடம் இருக்கிறது. சுதான் தலைவலியாகிறது. சதீதன் கடுமையான தலைவலியாகிறது இருக்கிறது. அப்போ என்ன யாராபுரம் இன்னும் அருஃபு தாக்கியது இல்லாட்டி முசப்ப அரபியை மறந்துட்டு அது பாலை கொண்டு ஒப்பான அருஃபுகள். அப்போ இன்னும் நிச்சயமாக இன்னும் அருஃபு தாக்கியது பி ஜார் மஜ்ரூரு இன்னுடைய ஹபர் முகத்தம் சுதான் இன்னுடைய இஸ்மு முஅக்கர் மௌசூஃபு சதீதன் சிஃபத்து. ஓகே. சும்மா பிறகு அஜி பதிலளி என அசில திலாத்தியா பின்வரும் கேள்விக்கு பதிலளி. அலா கிராரிகா அது ஒத்ததின் மீது முஸ்தாமிலன் புழங்கிய நிலையில் அஸ்மா அல் அம்ராலில் மதுக்கூரத்தி பைனல் கவுசைனி நோய் அம்ரால்னா நோயுடைய பெயர்களை மதுக்கூரத்தி கூறப்பட்ட நோய்களுடைய பெயர்களை பைனல் கவுசைனி அடைப்புக்குறிக்கு மத்தியிலே கூறப்பட்ட நோய்களுடைய பெயர்களை பயன்படுத்தி அதை ஒத்ததின் மீது இல்லாட்டி அதை போன்று பின்வரும் கேள்விக்கு நீ பதிலளி. அப்படி கொடுத்துட்டாங்க. இதை போன்று மற்றதுக்கு என்ன பண்ண பதிலளி. மாதா பிக்க யாலி அலியே உனக்கு என்னாச்சு. மாதா பிக்க யாலி அலியே உனக்கு என்ன ஆச்சு. அப்படி மாதாக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறது? மாதா பிக்க உனக்கு என்ன. பிக்கனா உனக்கு உன்னை கொண்டு. அப்போ யதார்த்தத்தில் என்ன உனக்கு என்னாச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னபி சுதான் சதீதன் எனக்கு கடுமையான தலைவலி. அஹூக்க மாதா பிகி உன்னோட சகோதரனுக்கு என்னாச்சு. ஜுகாம்னா சளின்னு நினைக்கிறேன். அர்த்தம் பார்த்தோம் மறந்துட்டேன். சளி தான். மாதா பிக்கும் உங்களுக்கு என்னாச்சு. மகுசுன் வயிற்றுப்போக்கு. உஹுத்துக்க உன்னோட சகோதரன் ஆயிரவன் மாதா சகோதரி ஆயிரவள் மாதா பிகா அவளுக்கு என்னாச்சு.
இசுகால் இது இருமல். சுகால்னா இருமல், இசுகால்னா லூஸ் மோஷன். மாற்றி சொல்லிட்டேன். ஹாவுலாய் துல்லாபு, இந்த மாணவர்கள். மாதாபிஹிம், அவர்களுக்கு என்னாச்சு? சுதாவுன், தலைவலி. மாறி கோட்டை மேட்ச் பண்ண நினைக்கிறேன். இதுக்கு தனியாக அர்த்தம் சொல்லிடுறேன். சளி, மகுசுன், வயிற்று வலி, சுகாலுன் இருமல், இசுகாலுன் லூஸ் மோஷன், சுதாவுன் தலைவலி, துவார், துவார்னா மயக்கம். தவ்வரை சுற்றினான், தாரை சுற்றினான், அதுலேருந்து வந்து துவார் மயக்கம். அப்போ பார்த்து மேட்ச் பண்ணிக்கங்க. ஹாவுலாயி தாலிபாத், இந்த மாணவிகளுக்கு, இந்த மாணவிகளாகிறவர்கள். மாதாபிகின், அவர்களுக்கு என்னாச்சு? மாதாபிக்க, உனக்கு என்னாச்சு? யா சுகாது, சுகாதே உனக்கு என்னாச்சு? அப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பதில் எழுதுங்க. தஹாபுன், மஸ்தர் தஹப, தஹாபுன் என்பது தஹபுடைய மஸ்தரு. பஹு அதுவாகிறது அலா வஜ்னி ஃபால், ஃபால் என்ற வஜன் மீது அது இருக்கிறது. ஹாத்தை கொண்டு வா, மஸ்தர மின் அஃபால் ஆத்தியா, பின்வரக்கூடிய ஃபாலுக்கு மஸ்தரை கொண்டு வா. அலா வஜ்னி ஃபஅல, ஃபால், ஃபால்ங்கிற வஜனுக்கு மஸ்தர் நீ கொண்டு வா. நஜக நஜாக், ஃபசத ஃபசாது, நஃபித நஃபாது, லல்ல லலால். நஜக தேர்ச்சி அடைந்தான், வெற்றி பெற்றான். ஃபசத குழப்பம் செய்தான். நஃபித, நஃபித தேடணும், நீங்கள் தேடிங்க. அப்போ வார்த்தையாக இருந்தால் கூட அர்த்தம் ஞாபகம் வரும். லல்ல வழிகட்டான். அடுத்து தரீக், பாதை. ஜம் உஹு, அதனுடைய பன்மையாகிறது துருக்கு, துருக்கு என்பதாக இருக்கும். ஜமு துருக், துருக்குடைய ஜம்முவாகிறது துருக்காத் என்பதாக இருக்கும். தரீக்குடைய ஜம்மு, தரீக்கு என்பது ஜம் உஹு, அப்படி ஜம்முவாகிறது. தரீக்குடைய ஜம்மு துருக்கு, துருக்கு ஜம்மு எடுத்தோம்னா துர்காத், பாதை, பாதை, பாதைகள். சம்மா ஹாதிஹி ஜம்மு, சம்மா ஹாதல் ஜம் சம்மா சொல்லப்படும். ஹாதா இதை, ஜம் அல் ஜம் இ, ஜம்முக்கே ஜம்மு எடுக்கிறது என்று சொல்லப்படும். ஜம்முடைய ஜம்மு என்று சொல்லப்படும். ஒரு வார்த்தையை பன்மை எடுத்தாச்சு. அந்த பன்மைக்கே பன்மை அந்த பன்மைக்கு பன்மை எடுக்கிற பழக்கம் அரபியில் இருக்குது. அப்படி பன்மைக்கே பன்மை எடுக்கிற பழக்கத்துக்கு ஜம் அல் ஜம்மு அப்படின்னு பேர். இலைக்க, உன்னிடம் இருக்கிறது. அம்சிலத்தில் உஹ்ரா, வேறு உதாரணம் உன்னிடம் இருக்கிறது. இது இசுஃபால். இலைக்கு என்ன அர்த்தம்? நேற்று பாடம் நடத்தும் பொழுது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல. ஹா அ அம்சிலத்தின் லஹு, ஹா அ இருக்கிறது, உதாரணம் லஹு, அதற்குரிய உதாரணம் இருக்கிறது. ஹா வந்து இதோ இங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இப்போ இலைக்கு தேடணும், மறந்துடுச்சு. இலைக்க அம்சிலத்தின் உஹ்ரா, வேறொரு உதாரணம். சரி பார்ப்பேன்ட்டு நாளைக்கு சொல்கிறேன். மகான், இடம். அம்கினத்துன் அமாக்கின், ஜம்முல் ஜம்மு, இது ஜம்மு, இந்த ஜம்முக்கு இது ஜம்மு. சிவார் அஸ்வீரத்துன் அசாவிர், இனா ஆனியத்துன் அவானின், யதுன் ஐதின் அயாதின். மக்கான இடம், சிவார்னா தெரில, இனானா பாத்திரம், எதுன்னா கை. சிவார், சிவார். ஓகே, அடுத்து அதிகில் நுழை, குள்ள களிமத்தின் எல்லா களிமாவையும் மிம்மாயத்தி பின்வரக்கூடியதில் இந்த எல்லா களிமா நுழை. ஜும்லத்தின் முஃபீதா, ஜும்லா முஃபீதாவின் நுழை. அப்படின்னா ஒரு வாசகம் அப்படின்னு அர்த்தம். நல்லிஃப், தூய்மைப்படுத்தினான். அஹ்லர, ஆஜராக்கினான். ஜவ்வல, சுற்றி வந்தான். அம்சா, மாலையில் ஆனான். இன்னமா, அந்த கசருடைய இன்னமா, காஃபாவுடைய மாசு அந்த இன்னமா. அரி, காட்டு, எனக்கு காட்டு. தமிருன்னு சஃபவி, ஓரல் பயிற்சி. யகூல் தாலிப், மாணவன் சொல்லுவான். எர்ஜிகுல் முதீரு கதன் இன்சா அல்லா, நாளைக்கு வந்து முதீர் வருவார், திரும்பி வருவார். அவு சையன் மிஸ்லகு, இது போல் ஏதாச்சும் சொல்லுங்கள், இல்லாட்டி சையன் மிஸ்லகு, இது போல் வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாணவர் சொல்லுவார். இது போல் சொல்லுவார், இல்லாட்டி இது போல் வேறு ஏதாச்சும் சொல்லுவார். வைக்குல் லகு ஜமீலுகு, ஜமீல்னா வகுப்பு தோழன், ஜமீல்னா ஃப்ரெண்டு வேறு, ஒரே வகுப்பில் படிக்கிறவங்க வேறு, அதுதான் ஜமீல். ஓகே. வைக்குல் லகு ஜமீலோட வகுப்பு தோழன் சொல்லுவான். வமா அதிராக்க அன்னகு எர்ஜுகதன், வமா உனக்கு அறிவித்தது எது? அன்னகு நிச்சயமாக அவர், எர்ஜு திரும்பி வருவார், கதன் நாளைக்கு திரும்பி வருவார் என்று உனக்கு அறிவித்தது எது அப்படின்னு எழுத்தர்த்தம்.
எதார்த்தத்தில உனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு அவர் திரும்பி வருவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னோட எதார்த்த அர்த்தம். வயக்கூலு திரும்ப அவர் சொல்லுவார். சொல்லுவான் திரும்ப அவன் பதில் சொல்லுவான். சமீபத்து நான் கேள்விப்பட்டேன். முராக்கிப சூப்பர்வைசரிடமிருந்து. யகூலு அவர் சொன்னார் தாலிக அதை. சமீபத்துல் சமீபத்து முராக்கிபு ம்ஹ்ம். சமீபத்து நான் கேட்டேன் முராக்கிப யகூலு சொல்லக்கூடியவராக தாலிக அதை சொல்லக்கூடியதை நான் கேட்டேன். முராக்கிப் இப்படி சொல்றத நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். முராக்கினா சூப்பர்வைசர் இப்படி சொன்னாரு. அத நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 18வது பாடம் இதோட முடியுது. அடுத்து 19வது பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பீரியடு. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.